இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்துகிற ஒவ்வொரு வாழ்த்து உரைக்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த மாதம் தேவன் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து ஏந்தி சுமந்து வந்தார். 5 மாதத்திலும் தேவனுடைய கரம் நம்மளோடு இருந்தது. இந்த 6ஆம் மாதத்தை காணும்படி தேவன் தந்த நாளுக்காய் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோட பேசும்படியாய், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை இந்த காலை வேளையிலே உங்களோட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த ஆன்லைனில் மூலமாக பார்க்கலாம். கர்த்தரை அறியாத மக்களாக இருக்கலாம், கர்த்தரை அறிந்தவளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் அவங்களை ஆசீர்வதிக்கமாக இருக்கிறது. அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குறவரும், வார்த்தை அனுப்பி விடுதலையாக்குறவரும், வார்த்தை அனுப்பி ரட்சிக்கிறவரும், வார்த்தையினாலே குணப்படுத்துகிற தேவன் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலே யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரோட செய்கையை மனுஷனுக்கு ஏற்ற இந்த ஞானத்திலே மனுஷன் யோசிக்கிறான். ஆண்டவர் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும்னு. அல்லேலூயா. ஆனால் இல்லை, ஆண்டவர் எப்படி செய்கிறான்? நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியங்களையும், அல்லேலூயா, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது: இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் சகேவை என்ற ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவருடைய என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சகேவுக்கு ஆசை. அப்போ அவன் குள்ளமாக இருந்தபடியால் இயேசுவை பார்க்க கூட்டத்தின் மத்தியில் முடியாதனால அவன் ஒரு காட்டத்திய மரத்தில் ஏறி ஆண்டரை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஆண்டரை பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தர் அவனை பார்த்துக்கு வந்து, சகாவே, நீ மரத்துலேருந்து இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. அவன் எண்ணி பார்த்தானா, ஆண்டர் வருவார், அவர் என்னோட கூப்பிடுவார், அவர் வீட்டில் நான் தங்க போகிறான், இன்றைக்கி ரச்சி போகிற போது கிடையாது. சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, உன் வீட்டிலே அவர் தங்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வீட்டில் தங்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணார் பாருங்கள், வீட்டில் அழைத்து கொண்டு போய் ஆண்டவரை உள்ளே வர வந்தவனே, அவர் உள்ளே போனவனே அவன் என்ன செய்கிறான்? நான் யாரோட அநியாயமாய் நான் சம்பாதம் பண்ணியிருந்தால் அதை என்ன பண்ண போகிறேன்? 4 தனியாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி முதலாவது அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலே அங்கே உண்டாகிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக இருக்கலாம், அறியாத பிள்ளையாக இருக்கலாம். பாருங்கள், நம்ம இயேசு வந்து ஒரு வீட்டில் தங்க வேண்டும் என்றால், அவர் அதிசயம் செய்ய வேண்டும் என்றால், அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நமக்குள்ளே காணப்படும் ஒரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. இவன் வாழ்க்கையில் அது நிறைய பேருக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் குழப்பிப்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள், தெய்வம் சில இடத்துல அதிசயங்களை செய்கிறாரு, அற்புதம் செய்கிறார். அற்புதம் என்று இருந்ததில் செய்கிறது, அதிசயம் என்று எல்லாத்தில் செய்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், திராட்சை ரசத்தை ஒரு தண்ணீராய் மாட்டினார். ஒரு இருக்கிற யானம், அங்கே இருக்க தண்ணீர், அதை கொண்டு அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். அது பேர் அற்புதம்ன்றார். ஆனால் அந்த செங்கடத்தில் மாறாவன் தண்ணீரை மதுரமாய் மாட்டார். அங்கே பாருங்கள், அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. எல்லா வீட்டுக்கும் கர்த்தர் ஒரு காரியங்களை வைத்திருக்க. இந்த இடத்துல பார்க்கணும், சகோ வீட்டில் வந்து ஆண்டவர் பிரவேசிப்பது அவனுக்குள்ள பாவ உணர்வு அடைகிறான். அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரும்போது, சர்ச்சைக்கு வரும்போது, ஒரு கூட்டத்தில் வரும்போது, ஒரு சுவிசேஷ கூட்டமாக இருக்கும், சுகமணியர் கூட்டம், எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோன்னு, இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கூடாதா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கூடாதா, இன்றைக்கி ஒரு காரியம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ள ஒரு தாக்கம் முடியும், எல்லாருக்கும் இருக்குது. ஆண்டவர் எப்போவுமே அதிசயம் செய்து கொண்டே இருக்கணும், அற்புதம் செய்து கொண்டு வாஞ்சிக்கிறோம். ஆனால் அவருக்கு அற்புதம் செய்யக்கூடாத தடையாக இருக்கிறது எது? அது இருந்தால் முடியும். அல்லேலூயா. பாருங்கள், செகை வீட்டில் உள்ளே வந்தபோது அவனை வந்து ஆபிரகாம் குலாமதி சொல்ல அவன் சொன்னான் பாருங்கள், நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவேன். அப்போ அநியாயமாக வாங்கியிருந்தான், அநியாயமான காரியங்களை செய்திருந்தான். அவன் சொன்னான், நான் கொடுத்துருவேன். அப்போது அவன் சொல்கிறார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீயும் ஆபிரகாமின் குமாரே
குமாரனா ஆனான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்பல் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை சோதித்து பார்க்கணும். அதிசயம் எல்லாருக்கும் செய்யாரு, இவங்களுக்கு நடக்குதே, இவங்களும் இந்த அற்புதம் செய்யாரு, என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேது? நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தானே ஆலயத்துக்கு போகிறேன், நானும் தானே காணிக்கை கொடுக்குறேன், நானும் தானே உபவாசிக்கிறேன், நானும் தானே எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், எனக்கு மட்டும் நடக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுனால மட்டுமில்ல, அல்லேலூயா, காணிக்கை கொடுக்கறதுனால தசமாக கொடுக்குறதுனால மட்டுமில்லை, அல்லேலூயா, நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணலாம் பைபிள். ஆனால் உங்களுக்குள்ள அல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதான்னு பார்க்கணும். அதில் ஒரு மனம் திரும்ப இருந்தால் வழிய அப்புறம் இப்போ நல்லா எல்லாம் பண்ணுவாங்க, சில பேர் மன்னிக்க மாட்டாங்க. நல்லா எல்லாம் பண்ணுவாங்க, சில பேர் கோபமாக இருப்பாங்க. நல்லா எல்லாம் பண்ணுவாங்க, தொழிலில் உண்மையாக இருக்காது. நல்லா எல்லாம் பண்ணுவாங்க, சில பேர் பண ஆசை பிடிச்சினா இருப்பாங்க. எல்லாம் செய்கிறாங்க, நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்குது. தெய்வம் அதிசயம் செய்யக்கூடாதபடி, அற்புதம் செய்யக்கூடாதபடி நமக்குள்ள ஒரு மனம் திரும்பலை ஆண்டவர் எதிர்ப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சகாய்க்குள்ளே இயேசு வந்து அந்த வீட்டில் தங்கறதுக்கு அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்பலை இருந்தனால அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான் நீங்கள் விட்டுடுங்க. அல்லேலூயா. ஒரு மனம் திரும்பல் பார்க்கணும். நம்ம நாமே சோய்த்திருந்தால் நியாய தீர்க்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாதபடி ஏன் தடையாக நிற்குது? என்ன காரியம்? அற்புதம் அதிசயங்களை செய்யக்கூடாதபடி எனக்குள்ளே என்ன காரியம்னு அரைந்து பார்த்தால் அதில் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சொல்கிறார் ஆண்டவர், உன் பேர ஒரு குறைக்குதுப்பா, நீ எல்லாம் பண்ணுற, ஒரு குறைக்குது. அந்த குறைய இன்றைக்கி நம்மகிட்ட என்ன காரியங்குது? தெய்வம் வந்து அற்புதம் செய்யக்கூடாதபடி, அதிசயம் தெய்வம் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில தங்கி வாசம் பண்ணக்கூடாதபடி நம்ம எல்லா காலத்திலும் பரப்பட்டா இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் இருக்கும், அது தேவனுக்கு அது அற்புதத்தை கொண்டு வராதபடி, அதிசயங்களை கொண்டு வராதபடி நம்ம வாழ்க்கையில் தடை செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்க யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள அல்லேலூயா தெய்வம் அதிசயம் செய்யக்கூடாதபடி, அற்புதம் செய்யக்கூட இருக்கிற காரியத்தை உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னால் அந்த நாள் அற்புதத்தை நாளாய், இந்த நாள் அதிசயத்த நாளாய் என் தெய்வம் உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3:4 இப்படியா சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்க, அங்கே அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்? தேவனுடைய அலங்கார வாசலில் என்ன பண்ணான்? தேவாலயத்துக்கு முன்னே அவன் ஒரு சப்பானியாக இருந்தான். அவனு பிறந்த முதல் கொண்டு அப்படியே தான் இருக்கான். அவங்க வரும்போது என்ன பார்ப்பான்? யாராவது எனக்குலாம் கொடுப்பாங்களா, ஏதாவது காசு போடுவாங்களா, அதை வைத்து தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்தவன். அப்போ பேதுருவும் யோவானா வருகிறார்கள். வந்தபோது என்ன இருக்குது? அவங்க பார்க்குறான், அவனிடத்தில் எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். அப்போ சொல்கிறாங்க அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலதுகை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுக்கு கால்கள் கரடுகளும் பலனடைந்து கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே அவன் என்ன பண்ணான்? ஏதோ காசு கொடுத்தா போதும், எனக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு காரியம் போனால் போதும், அப்படி தான் நினச்சான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. அவன் வாழ்க்கையில் அவன் எண்ணி பார்த்துருப்பானா? இன்றைக்கி நான் விடுதலாக போகிறேன், இன்னைக்கு என் கால் நடக்க போகுது, இன்றைக்கி அந்த என்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அவன் நினச்சிருப்பானா? தேவாலயத்தில் உட்காந்துருப்பான். ஒரு சமயம் அவன் தேவாலயத்துக்கு உள்ளே பிரவேசிக்க முடியாமல் வந்திருக்கலாம். ஆனால் தேவனை நினச்சிருப்பான், ஆண்டவரே உள்ளே அநேக பேர் வராங்க போகிறாங்க, நான் ஆலயத்துக்குள்ளே வரல, உள்ளே சேர்க்க மாட்டாங்க, நான் ஒரு பிச்சைக்காரன், ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கான்னு அவனை எதிர்பார்ப்பான். அறிவாடி ஜெபம் நான் சோர்ந்து போயிட்டுருப்பான். சரி, நம்ம உள்ளே தான் போல், நம்மளுக்கு தலையெழுத்து இவ்வளோதான், இப்படி தான் சொல்லி அவன் நினச்சி பார்த்து ஏதோ வர காசை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை அப்படியே முடக்கப்பட்ட, அவன் எப்படி முடக்கப்பட்டிருந்தானோ அவன் விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. அந்த முடக்கப்பட்ட ஒரு மனுஷனை அல்லேலூயா ஆண்டவர் பாருங்கள் தன் ஊழியக்காரனை அனுப்பி அவனை குணமாக்குறார். அல்லேலூயா. அவன் எண்ணி பார்த்தானா? இன்றைக்கி நமக்கு இந்த அதிசயம் நடக்கும், நான் காலை எழுந்து நடப்பேன், என் சுகம் அளிக்கப்படும், நான் தேவாலயத்தில் போவேன்
நினைக்கல. அல்லேலூயா. நீங்கள் எண்ணி முடியாத காரியங்களை செய்ய. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடக்கப்பட்ட தன்மையில் இருக்கலாம், அல்லது ஒரு கட்டப்பட்ட தன்மையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, அந்த முடக்கப்பட்ட கட்டப்பட்ட தன்மையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்க அதிசயம் பண்ண இயேசுக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவனுக்கு எதிர்பார்த்து எதாவது கொடுப்பாங்களா தான் எதிர்பார்த்தான். அவன் விசுவாசமாக உங்களை பார்த்து இவங்க வந்திருக்காங்களே, ஒரு அற்புதம், இவங்க ஜெபம் பண்ணால் ஒரு அற்புதம் நடக்குன்னு எதிர்பார்க்கல. இதோ காசு கற்றுக்கலாம். அவன் சொல்கிறாரு, பேர் சொல்ல வெள்ளியும் பொண்ணையும் நடத்தவும் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவனை முடக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை தெரிந்தாலே. அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். என்ன? எண்ணி முடியாத அதிசயங்கள் பாருங்கள். அவன் எண்ணி பார்த்துருப்பான. பல ஆண்டு காலமாக அந்த ஆலயத்தில் இருக்கிறான், பல வருஷங்களாக அந்த ஆலயத்தில் கிடக்கிறான். எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க. அல்லேலூயா. அவனுக்காக என்ன பண்ண எத்தனை நீங்கள் ஆசாரிகள் உண்டு, பெரிய பெரிய அந்த தேவாலயம் உண்டு, எதுவுமே யாரும் பண்ண முடியல. ஆனாலும் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய இந்த காலையில் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். உன் வியாதியை குணமாக்க முடியலையா? ஐயோ, இந்த வேலை அருமையான நடக்கலாம். உன் வியாதியை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம், இந்த பிரச்சனை குறித்து கிளம்பி கொடுக்கலாம். இந்த அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய முடியும். உன் மடக்கப்பட்ட வாழ்க்கையை, உன் கட்டப்பட்ட வாழ்க்கையை, இவ்வளோ தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. இது எல்லாம் தலைக்கு மீறி போயிடுச்சு. அல்லேலூயா. என்னால் ஒன்றுமே யாருமே செய்ய முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க உடம்பு சமயத்தில் பார்க்கும்போது, அவ்வளோதாம்மா கடவுளை வேண்டிக்கோ, அப்புறம் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற எவ்வளோ காரியங்களில் என் தெய்வம் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத அற்புதங்களையும் அல்லேலூயா இவன் தான் நல்ல கொந்தி கொந்தி நடந்த அல்லேலூயா துதிக்கிறோம். முடவனாக கடந்த இவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்து எழுந்து நடக்க செய்து அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அந்த கர்த்தர் உதவி செய்து பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற வல்லவர். உங்கள் வாழ்க்கையிலையும் குணமாக்குற தேவன் வல்லவர். அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். இந்த வியாதியாக இருக்கலாம், எந்த வியாதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்ல அவர் குணமாக்குற கர்த்தர். அவர் தழும்புகளால் குணமாக்குறோம் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி வளர வியாதியெல்லாம் பயங்கரமாகுது. கேன்சர் நோய், சுகர், ப்ரெஷர்னு அநேக வியாதிகள் இன்றைக்கி நம்மளை பலவீனப்படுத்தி முடக்க நினைக்கிது. அல்லேலூயா. வியாதினால் கட்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, வியாதினால் முடக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. மருத்துவமனையில் போனால் எத்தனை வியாதிகள் பெயருக்கு, இந்த வியாதிக்கே பேர் தேரல, அப்படிப்பட்ட வியாதிகள் இந்த காலத்தில் வந்து கொண்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதில் எந்த வியாதியாக இருந்தாலும் அல்லேலூயா, என் தெய்வம் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிற தேவன். ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்ஸ் கொடுக்கும் போது இந்த ஊழியத்தை ஒரு குடும்பத்தார் அனுப்பிச்சு செய்தோம். அப்போ அவங்க டாக்ஸ் கொடுத்துன்னு இருந்தாங்க. அப்போ பாங்க அந்த பகுதியில் அந்த அம்மாவுக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்போது பார்த்து டாக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்கள அற்புதம் செய்தார். பாருங்கள், எங்கேருந்து வராங்க? ஆந்திராவிலேருந்து வந்து அந்த இடத்துல அட்மிட் ஆகிறாங்க. இந்த போய் டாக்ஸ் கொடுத்து செபித்த போது அந்த டாக்டரால் குணப்படுத்த முடியாது, அவ்வளோதான்ட்டாங்க அந்த வியாதியை. அப்படிப்பட்ட காரியம். அந்த அம்மா அப்படியே ஒடுங்கி போயிட்டாங்க. ஒரு மரண பயம் பிடித்து கொண்டது. அவ்வளோதான வாழ்க்கையை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அவங்க தேக்கத்து கொண்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த டாக்ஸில் ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத அற்புதங்கள் செய்கிற தேவன் அந்த மகளுக்கு குணப்படுத்தினார். அப்புறம் அந்த அம்மா குணமாக்கி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி எங்கள் இடத்துல வந்து நாங்கள் போய் ஆந்திரா பகுதியில் அந்த குடும்பத்தின் மூலமாக பெரிய சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி பெரிய காரியங்களை அவங்க குழந்தைகளை செய்தார். பாருங்கள், நினைக்கல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ற வாழ்க்கையை மனிதன் முடிக்க நினைக்கிறத கர்த்தர் தொடங்குவார். அல்லேலூயா. நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு தெய்வம் அவர்தான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாத்தின் பிரபு, சர்வ வல்லமுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த மகனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்வார். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் நடுவே நிறுத்தினார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண்ணு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கைவங்குளவும் பிடிக்கிறாங்க.
கையை கொண்டு பிடிச்சி அந்த கல்லெறிஞ்சு ஓடி அந்த மகள் ஓடிக்கொண்டு வரான். எத்தனை எங்கே படிக்கலாங்க? இயேசுவின் பாதத்தில் அந்த மகள் விழுகிறார். அல்லேலூயா. அந்த மகளுடைய ஓடி வர முன்னாடி அவ்வளோதான், அடித்து என்னை கொன்றுவாங்க, என் வாழ்க்கை முடிந்து போயிடுச்சுது, மரணம் என்னை பின்தொடர்ந்து வருது கொடுது, சாபம் என்னை பின்தொடர் வருகிறது, என் பாவம் என்னை பின்தொடர் வருது, இவ்வளோதான் என்று வாழ்க்கை முடியும் நேரத்தில் மோசேவின் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட, கல்லெல்லாம் அடித்து அந்த உயிர் போவோம். அப்படிப்பட்ட காரியத்தில் அவள் கல்லெறிஞ்சு அடித்துன்னு வரும்போது இயேசுவின் பாதத்தில் இயேசு வரார். அல்லேலூயா. இயேசு வரதுனால தான் பாருங்கள், மரணத்துக்கு நேராக போகப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி கொல்லப்பட்ட பாவம் செய்தவர் தான் கையும் கிளம்ப பிடிக்கப்பட்டு அவர் மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற மகள் அல்லேலூயா இயேசுவின் பாதத்தில் விழுந்த போது ஒரு மாற்றத்தை செய்தார். இந்த மகள் நினச்சி பார்க்கல, ஒரு நாள் இயேசுவை பார்ப்போம், என் வாழ்க்கை மாற்றம் வரும், ஒரு அதிசயம் செய்வார், என் ஜீவன் காப்பாற்றப்படும், ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவர் ஓடி வரும்போதெல்லாம் மரண பயம். இனி மரண பயத்தில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி வியாதி வந்தாலே மரண பயம் வந்துடுது. பிரச்சனை வந்தால் இன்றைக்கி எத்தனை காரியத்தில் இன்றைக்கி ஜனங்கள் அதே போல் தான் அந்த மகள் மரண பயத்தில் ஓடி வரா. ஆனால் இயேசுவின் பாதத்தில் விழும்போது, இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா விழும்போது எல்லாரும் நினச்சாங்க இந்த பொண்ணை கொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் நினைக்கலாம் உன் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் இயேசு உன் வாழ்க்கையை தொடங்குறவர். அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையை முடிக்கிறவர் இல்லை, ஒவ்வொரு வாழ்க்கையும் தொடங்கி வைத்து அழகு பார்க்குற தேவன். முடிக்க நினைக்கிற எந்த வாழ்க்கையிலையும் என் தெய்வம் அற்புதம் செய்கிறவர். உன் வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய வியாபாரம் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உன் வியாதினாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் பிரச்சனையாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் கண்ணீரோடும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பல காரியங்கள் சொல்லு, முடிவுக்கு நேராக இந்த உலகம் உன்னை பார்க்கும். ஆனால் ஆண்டவர் முடிவில் உன் வண்ணை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் வாழ வைத்து அழகு பார்க்குற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் சுகம் தந்து, பலம் தந்து, விடுதலை தந்து, உன்னை ஆரோக்கியப்படுத்தி, அற்புதம் செய்து, அதிசயம் செய்து, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விபச்சார பாவம் தான். அல்லேலூயா. அந்த பாவியான மக்களை தேடும்படியா இந்த உலகத்தில் வந்தவர். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று அல்லேலூயா துதிக்கிற ஆண்டவர் ஆசைப்படுற தேவன். நீதிமான அல்ல, நான் பாவி ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த விபச்சாரம் அந்த நியாயப்பிரமாணப்படி கர்த்தர் ஆண்டவர் தான் கொடுத்த நியாயப்பிரமாணம், அதன்படி தான் கள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த மகள் விழுந்தபடியால் அவள் இரக்கம் பெற்றவளாய் மாறி போனார். அல்லேலூயா. அந்த மரணத்தின் கட்டிலிருந்து, அந்த பாவத்தின் கட்டிலிருந்து, அந்த சாபத்தின் கட்டிலிருந்து அல்லேலூயா வாழ்க்கை முடிஞ்சு போச்சே என்று அந்த மகள் அகலைத்தவள்ள அந்த எண்ணி முடியாத அந்த மகள் எண்ணி பார்க்காத ஒரு அற்புதம், எண்ணி பார்க்காத ஒரு அதிசயங்களே என் தெய்வம் செய்வாரானால் இன்று அந்த சத்தத்தை கேட்க யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அற்புதம் செய்வார். அல்லேலூயா. முடிந்த வாழ்க்கைக்கு ஆரம்பத்தை கொடுக்கிற இயேசு என்பதை இந்த காலை வேளை கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்க, எல்லாம் சொன்னாங்க ஒன்று மகளை கொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், அப்பா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எல்லாரும் ஆண்டவர் பார்த்து அவர் வார்த்தைக்காக அந்த கூட்டம் காத்து கொண்டு இருக்குது. அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை தான், பாவம் செய்யாத எவனோ முதல் கல்லை எறிய வேண்டும். அல்லேலூயா. பார்த்து குனிஞ்சிட்டார் அதோட தலையை. அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருவருமே இல்லையா. இன்றைக்கி எல்லாரும் குற்றப்படுத்துகிறோம், நீ செய்யலை நான் செய்யலைன்னு. அல்லேலூயா. நம்ம பண்ணுறதை ஆண்டு நம்ம கண்முன் எடுத்துனா நம்ம எங்கே நிற்போம்? யாரும் குற்றம் இல்லை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவங்களை குறை சொல்லி அவங்கள குறை சொல்கிற இந்த கூட்டங்கள் நம்ம சொல்கிறேன், நீ குற்றவாளின்னு தீர்க்கிறபடியா, நீயே செய்கிறபடியா என்ன பண்ண முடியும்? நம்மளும் எல்லார்கிட்டையும் பலவீனங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஜனங்களை பார்க்கும்போது எல்லாம் போயிட்டாங்க. மனசாட்சி வாதித்தது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாதித்தது, திரும்பி போயிட்டான். சிறியவர் முதல் பெரியவர்கள் போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அவர்களை உன்னை நியாயம் தீர்க்கவும், நானும் என்ன பண்ணல, உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவளே, ஆண்டவர் விடுதலை ஆக்கி விட்டான்னா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலைங்க. ஆண்டவரையா அற்புதம் செய்த என் தெய்வம், அதிசயங்களை செய்த தெய்வம் இந்த காலை வேளையில் அந்த மகளை விடுதலை ஆக்குவனால இந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லேலூயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் கட்டப்பட்டுருக்காங்க. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்க யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் உன் மரணத்துக்கு நேராக போக வேண்டிய சூழ்நிலை, உன் பாவம் மன்னிக்க ஆண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. உன் பாவத்துக்காக, உன் சாபத்துக்காக, உன் அக்கிரமத்துக்காக, உன் வியாதிக்காக சிலுவிலே அவர் அல்லேலூயா வியாதிகளை சுமந்த தெய்வம்.
அவர் மன்னிக்க வளர கத்திருப்பீர். இன்னைக்கு வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வேன்ட்டு நீ மனதார வந்திருந்தா வாலிப பிள்ளையே, அருமையான அண்ணாலய தேவ பிள்ளையே, அன்னைக்கு கத்திர சத்தத்தை அண்ணாலய கத்தரை அறியாத யாராக இருந்தாலும் நீ இந்த நாளில் கத்திர இடத்துல ஒப்பு கொடுப்பேனால் உன் பாவத்தை மன்னித்து உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோயை குணமாக்குற கர்த்தர் இந்த நாளில் ஜீவிக்கிறார். அருமையான தேவனை பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ கட்டப்பட்ட தன்மை. இன்றைக்கி நிம்மதி நமக்குள்ளே என்ன இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் சரி நீ போ பாவம் செய்யாது, நான் உன்னை நியாயம் தீர்ப்புக்கு விடல. அந்த மகளை அளவுலையாய் அவள் என்ன பண்ணார், அளவுலையா மறுபடியும் விடுதலையாக அனுப்பினேன். இதனால் நீ வரும்போது அவள் எப்படி வந்தா, பயத்தோடு வந்தா, மரணத்தின் கட்டோடு வந்தா, சாபத்தோடு வந்தா, பாவத்தோடு வந்தா, ஜனங்கள் முழுவதும் அவளை கொலை பண்ண வந்தாங்க. அவள் எல்லா கட்டுகளையும் அவன் நினைத்து பார்க்கல, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத அற்புதங்கள் செய்கிற என் தெய்வம் அந்த மகளை விடுதலாக்குவாரானால் இந்த சத்தத்துக்கு யாரையும் உங்களை வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் விடுதலாக்க என் தெய்வத்துக்கு வல்லமை உண்டு என்பதை இந்த காலை வேளையில் உங்களோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதில் இன்னொரு வார்த்தை வாசிக்கலாம். அதில் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அந்த ராத்திரி ராஜாவுக்கு நித்திரை வராதபடி காவல் காத்து மித்தம் எழுதிய நடவடிக்கைகளை புஸ்தகத்தை கொண்டு வரும்படி அது அவனுக்கு சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்கே எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரே பெரிய பிரச்சனை, பெரிய யூத ஜனங்களே அழிக்கும்படி ஆமான் ஒரு திட்டங்களை பார்க்குறோம். மொர்தெகாய் ரெட்டுடுத்தி அழுது கொண்டு இருக்கிறான். ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல. ஜனங்களெல்லாம் உபவாசம் பண்ணி அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனை தலை கொண்டு தீர்த்தி யூத ஜனங்கள்லாம் கொல்லப்பட வேண்டிய ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சொற்பமான ஜனம் பெரிய ராஜ்யத்துக்கு முன்பாக இருக்கிறது. ஆமாம் திட்டம் போட்டு அந்த நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்க கொலை செய்கிற நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு தூக்குமடை ஆயத்தப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்யணும் தெரியல. ஆனாலும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பார்த்து உபவாசித்து செபித்தார். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மொர்தெகாய் எண்ணி பார்க்கல, எஸ்தர் எண்ணி பார்க்கல, இப்படிப்பட்ட மாறுதல் நடக்கும்னு. ஆண்டவர் விடுதலை ஆக்குவார்னு பார்த்தோம், அவ்வளோதான். அது இப்படியாவது விடுதலை ஆக்கணும் இதெல்லாம் நினச்சாங்க. பாருங்கள், யூதருக்கு ரட்சிப்பறதுக்கு முன்பாக மொர்தெகாய்க்கு உயர்வை கர்த்தர் முதலாவது தருகிறார். பாருங்கள், ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன பண்ண, என்னைக்கோ ஒரு காரியத்தை ராஜாவை காப்பாற்றினான். ராஜாவை காப்பாற்றின பாருங்கள், இவங்க உபவாசம் பண்ணி ஜெபித்த போது ராஜாவை அவங்க தூங்க விடலை. ஹல்லேலூயா. பண்ணுங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜெபம் நினைக்கிறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறானே, எவ்வளோ உபாசிக்கிறானே, எவ்வளோ காரியம் செய்கிறனே, ஒரு அற்புதம் நடக்கலேன்னு கேட்கலாம். பாருங்கள், நாம் உபவாசி கர்த்தரை நோக்கி உண்மையாக கூப்பிட்ற யாவருக்கும் கர்த்தர் நம்மளுக்கு சமயம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவங்க உபவாசி ஜபித்த வேலையில் மொர்தெகாய் ஆண்டவரே துதி அவன் எட்டெடுத்து அமர்ந்துக்கிற வேலையில் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி அந்த ஞாபக புஸ்தகம் ஒரு புக்கை எடுத்து வாசிக்க சொல்லி அப்படி அவர் ஜீவனை காப்பாற்றின ஒரு உண்மை என்ற அங்கே சொல்லப்பட்டது. அவனுக்கு என்ன செய்கிறான்னு கேட்குறாரு, ஒன்றும் செய்யலைன்னு சொல்லப்படுகிறது. அதை கூட்டு அவருக்கு என்ன செய்யணும்னு ஆமானை கூட்டு கேட்க போது ஒரு ராஜாவை கனப்படுத்த மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது அதன்படியே செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. எண்ணி பார்த்துருப்பாரா, வாட்சியமனாக இருந்த மொர்தெகாய் அழுது ரெட்டுடுத்தி ட்ரெஸ்ஸு போட்டு அங்கே கண்ணீரோடு கம்பளையோடு அமர்ந்திருக்க மொர்தெகாய் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்யும் தேவனுக்கு வல்லமை உண்டானால் இன்னைக்கு அல்லது கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு. ஒரு இரவு போதும். அல்லேலூயா. ஒரு இரவில் அவன் வாட்சியமான வேலை செய்து கொண்டு துக்கத்து கொண்டு அழிஞ்சிடுமா நினச்சிருந்த அந்த மொர்தெகாயின் வாழ்க்கையில் ஒரே இரவிலே அவனை உயர்த்தி அந்த ஊரே சுற்றி பார்க்க வரும்படியாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த என் தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பாருங்கள், ஜனங்கள்லாம் கொல்ல போனோம். எவன் தூக்கு மடையை ஆமான் உண்டாக்கினானோ அதே தூக்கு மடையிலே அல்லேலூயா அவன் மாண்டு போனான். நினச்சி பார்த்துருப்பானா, அவங்க இந்த காரியெல்லாம் இப்படிலாம் நடக்க போகுது. எஸ்தருக்கும் தெரியாது, மொர்தெகாய்க்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவர் அதிசயமாக செய்கிற காரியம், அற்புதமாக செய்கிற எண்ணி முடியாத காரியம். நினைப்பில் வரல, நினைவில் வரல, கனவுல வரல, வாழ்க்கையில் யாரும் சொல்லலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை
மொர்தெகாய் உயர்த்தி வைத்தனால பாருங்க, யூதருக்கு பயந்து அநேக ஜனங்கள் கர்த்தர் வசமாய் சேர்ந்தார்கள் என்று அந்த வேதம் பார்க்கிறது. கர்த்தர் எல்லா காரியத்தையும் எப்படி பண்ணாரா, மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் இந்த காலையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடிய அற்புதம் செய்கிற பாருங்க. நீங்கள் நினைப்பீங்களா, கனவுல கண்டு நினச்சி இந்த வார்த்தையை பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் நினைவில் வந்திருக்காது. அல்லேலூயா. ஒரே நாளில் எல்லாத்தையும் மாட்டேங்க. உங்கள் ஜபம் விருதாய் போய்கிடுமா, உங்கள் உபவாசம் விருதாய் போய்கிடுமா, நீங்கள் படுற உண்மையாக போடுமா, நீதியின் மித்தம் துன்பப்படுறதும் அநீதிக்காக இல்லாதபடி கர்த்தருக்காக வாழுகிற ஒரு இது ஒரு நாள் வீணாக போகாது. அல்லது அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மகிமையாக அற்புதமாக செய்த தெய்வம் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் உண்மை உத்தமாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். கஷ்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, கண்ணீர்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, எல்லாம் வந்தது. தேவனுக்காக சகித்து தன் வாயிலை தேவனை தூஷிக்காதபடி தன்னை காத்து கொண்டதுனால அவனுக்கு இழந்தது அனைத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் தந்தார். அற்புதங்களும் செய்கிற தெய்வம், அற்புதம் செய்கிற அந்த கரம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும். முன்னிலை காட்டியும் பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் முன்னிலை என்னவா இருக்கலாம், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி நீ கெஞ்சும் போது, கர்த்தருடைய பாதத்தில் அமரும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடிய அற்புதம் செய்து இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றத்தையும் ஒரு மாறுதலையும் கர்த்தர் கொண்டு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா. வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், ஆண்டவரே குடும்பத்து பிரச்சனையோடு இருக்கலாம். கர்த்தாவே துதிக்கிறான்ப்பா. எந்த நிலைமையில இருக்க வந்திருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றுகிற நாளாக இந்த நாள் காணப்பட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நிலைமையை மாறக்கூடாதபடி எந்த சூழ்நிலை நாங்கள் நினைத்திருக்கிறோம்ப்பா. எங்கள் நினைப்பில காட்டிலும் நாங்கள் வேண்டிக்கொள்ள காலத்திலும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நாமத்தை மையப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதங்களில் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அங்கே வேலையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. வியாதியின் படுக்கையிலே மாட்டி ஒரு அற்புதம் செய்யுங்க. எந்த பிரச்சனையோட எந்த காரியத்தோட இந்த பாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத அற்புதம் செய்து உன் நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவரை, எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிற தெய்வம் என்பதை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யும்ப்பா. இந்த மாதத்திலாவது ஒரு வாட்டம் இருக்காது. அந்த மாதத்திற்கா ஆண்டவரே துதிக்கிற வாக்கு தத்தத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் வாக்கு தத்தம் வரைக்கும் அந்த வாக்கு தத்தின் வல்லமையான காரியங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவர். பெரிய காரியம் செய்ய நாமத்தை மையப்படும். ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ள ஆசீர்வாதத்தின் கிருபை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதா குமார் பரிசுத்த நாமத்தை ஒவ்வொரு வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.